ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல பார்க்க போறது 2025ஆம் ஆண்டின் மகா கந்த சஷ்டி விரதம் எப்போ வருது, அதை நம்ம எதற்காக கொண்டாடுறோம், மகா கந்த சஷ்டி விரதத்தின் போது நம்ம என்ன செய்யணும், செய்யக்கூடாது, மகா கந்த சஷ்டி விரதத்தின் முதல் நாள் முதல் 7ஆம் நாள் வரை நாம எப்படி விரதம் இருக்கணும், எப்படி வழிபாடு செய்யணும், படைக்க வேண்டிய பிரசாதங்கள் என்ன, சொல்ல வேண்டிய மந்திரங்கள் என்ன, நம்ம விரதத்தை எப்படி நிறைவு செய்யணும், பெண்கள் மாதவிடாய் காலத்துல எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் இந்த ஒரே பதிவுல தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்களும் ஒரு முருக பக்தரா இருந்தா இந்த பதிவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு கமெண்ட் பாக்ஸ்ல திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கும் கேட்ட வரங்களை பெறுவதற்கும் மிகச்சிறந்த நாள் அப்படின்னா அது சஷ்டி திதி. மாதந்தோறும் வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறையில சஷ்டி திதி வரும்போது பக்தர்கள் முருகப்பெருமானை வேண்டி விரதம் இருக்கிறது வழக்கம். இருந்தாலும் அதிகமான முருக பக்தர்கள் சஷ்டி விரதம் கடைபிடிப்பது ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய மகா கந்த சஷ்டி விழாவின் போதுதான். இந்த மகா கந்த சஷ்டி விரதம்னாலே நிறைய பேர் நினைக்கிறது என்னன்னா, இது ஒரு 6 நாள் விரத முறை அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா கண்டிப்பா இல்லைங்க. முருகப்பெருமானின் சூரசம்ஹாரம் முடிவடைந்த பிறகு நமது விரதத்தை நிறைவு செய்வதை விட முருகப்பெருமானின் திருக்கல்யாணத்தை பார்த்த பிறகே நமது விரதத்தை நிறைவு செய்வது சரியான முறை. ஆக 7 நாட்கள் கொண்ட விரத முறை. இந்த மகா கந்த சஷ்டி விரதம் நாம எதற்காக கொண்டாடுறோம் அப்படின்னா, சூரபத்மன் அப்படின்ற அரக்கன் ஒரு பெண்ணின் வயிற்றில் பிறக்காத ஒரு பிள்ளையால தான் தனக்கு அழிவு நேரணும் அப்படின்னு சிவபெருமான் கிட்ட வரம் கேட்டான். அந்த வரம் கிடைச்சதும் 33 கோடி தேவர்களையும் சிறையில் அடைச்சான். அந்த தேவர்கள் எல்லாருமே தங்களை விடுவிக்க வேண்டி சிவபெருமான் கிட்ட வேண்டாங்க. இப்ப சிவபெருமான் என்ன பண்றாரு, தன்னோட நெற்றி கண்ணத்திலிருந்து அதுல இருந்த 6 தீப்பொறிகளை உருவாக்குறாரு. வாயு பகவான் இந்த 6 தீப்பொறிகளையும் சுமந்து சென்று சரவண பொய்கையில சேர்க்கிறாரு. இந்த 6 தீப்பொறிகளையும் கார்த்திகை பெண்கள் தான் வளர்த்து வந்தாங்க. இந்த 6 குழந்தைகளையும் பார்வதி தேவி கட்டி அணைக்க அவர்கள் ஒரே மேனியாக 6 முகம் கொண்ட 12 திருக்கரங்கள் கொண்ட முருகப்பெருமானாக உருவாக்கினார். அசுரர்களை அழிக்க நினைத்த முருகப்பெருமான் முதலில் சிங்கமுகன், தாரகாசுரன், அவன் மகன் என அனைத்து சேனைகளையும் 5 நாட்களிலே அழித்தார். ஒவ்வொரு வருஷமும் கந்த சஷ்டியோட 5ஆம் நாள் சிக்கல் திருத்தலத்துல முருகப்பெருமான் பார்வதி தேவி கிட்ட வேல் வாங்குற உற்சவம் நடக்கும். சஷ்டியின் 5ஆம் நாள் வேல் வாங்கும் உற்சவ முருகருக்கு முகமெங்கும் வேர்வை துளிகள் அரும்பும் அதிசயத்தை ஆண்டுதோறும் காணலாம். 6ஆம் நாள் திருச்செந்தூரில் சூரபத்மனை வதம் செய்து அவனை சேவலாகவும் மயிலாகவும் மாற்றுகிறார். சூரனை வதம் செய்த பிறகு எப்படி தேவர்கள் விடுதலை பெற்றார்களோ அதே போல இந்த விரதம் கடைபிடிப்பவர்களுக்கும் தங்களின் இன்னல்களிலிருந்து விடுதலை பெறுவார்கள் அப்படிங்கிறது நம்பிக்கை. 7ஆம் நாள் வள்ளி தெய்வானையுடன் திருக்கல்யாணம் நடைபெற்று முருகப்பெருமான் மணக்கோலத்தில் காட்சி அளித்த பிறகுதான் கந்த சஷ்டி விழா முழுமையாக நிறைவடைகிறது. 2025ஆம் ஆண்டின் மகா கந்த சஷ்டி விரதம் என்னைக்கு ஆரம்பிக்குதுன்னா, அக்டோபர் 22ஆம் தேதி புதன்கிழமை என்று ஆரம்பமாகிறது. அக்டோபர் 27 சூரசம்ஹாரமும் அக்டோபர் 28ஆம் தேதி திருக்கல்யாணமும் நடக்க இருக்கு. ஆக இந்த மகா கந்த சஷ்டி விரதம் இருக்க நினைக்கிறவங்க அக்டோபர் 22ஆம் தேதி உங்களோட விரதத்தை தொடங்கி அக்டோபர் 28ஆம் தேதி உங்களோட விரதத்தை நிறைவு செய்யணும். மகா கந்த சஷ்டி விரதம் இருக்கிறவங்க என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாமா? ரொம்ப பொதுவான விஷயம். அந்த 7 நாட்களுமே நம்ம வீட்டில் அசைவம் சமைக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது, புகை மது எடுக்கக்கூடாது, காலணி அணியக்கூடாது. விரதம் இருப்பவர்கள் கண்டிப்பாக பகல்ல தூங்கவே கூடாது, தீட்டு வீட்டிற்கு செல்லக்கூடாது, கடைகள்ல சாப்பிடக்கூடாது, தரையில சுத்தமான அல்லது புது துணி விரித்துதான் நம்ம உறங்கணும். கந்த சஷ்டி 6 நாளும் கண்டிப்பா நம்ம தலைக்கு குளிக்கணும். முடியாதவங்க மேலுக்கு குளிச்சுக்கோங்க. ஆனா சூரசம்ஹாரம் அன்னைக்கு கண்டிப்பா தலைக்கு குளிச்சிருங்க. சிவப்பு, பச்சை, மஞ்சள் நிற ஆடைகளை உடுத்தலாம். வீட்டுல இருக்கிறவங்க மேலுக்கு குளிச்சா போதும். வெளியில சென்று வந்தவர்கள் கட்டாயம் தலைக்கு குளிச்சிருங்க. 6 நாட்களும் இல்லற வாழ்வுல இருக்கக்கூடாது. தேவையில்லாத வார்த்தைகள், வாக்குவாதம்லாம் இருக்கக்கூடாது. கோவப்படுறது, மத்தவங்களை பார்த்து பொறாமப்படுறது இதெல்லாம் இருக்கவே கூடாது. குழந்தை வரம் வேண்டி விரதம் இருக்கிறவங்க தம்பதிகளாக விரதம் இருக்கிறது சிறப்பு. பெண்கள் மாதவிலக்கு காலமா இருந்தா பூஜை அறைக்கு வந்து போகாதீங்க. வீட்டுல உள்ளவர்களை தீபம் ஏற்ற சொல்லிட்டு நீங்க விரதம் மட்டும் இருந்துட்டு மந்திரங்களை ஜெபித்துட்டே இருக்கலாம். கலசம் வைக்காமலும் காப்பு கட்டாமலும் முருகனின் படம் வைத்தும் நம்ம கந்த சஷ்டி விரதம் வந்து இருக்கலாம். காலையில வைத்த நெய்வேத்தியத்தை மாலை நேர பூஜைக்கு அப்படியே வந்து விட்டுறக்கூடாது. புதிதாக தான் நம்ம சாயந்தரமும் வந்து நெய்வேத்தியம் படைக்கணும். அதே போல நீங்க விரதம் இருக்கிறது தண்ணீர் வந்து கண்டிப்பா குடிச்சிட்டு தான் விரதம் இருக்கணும். தண்ணி குடிக்காம விரதம் இருக்கவே கூடாது. முக்கியமான விஷயம், இந்த விரதம் இருக்கிறவங்க சூரசம்ஹாரம் அன்னைக்கு பக்கத்துல இருக்கிற முருகன் கோவிலுக்கு போகலாம். இல்லைன்னா வீட்லயே நீங்க டிவில சூரசம்ஹாரம் பார்த்துட்டு சம்ஹாரம் முடிஞ்சதுமே கண்டிப்பா வந்து தலைக்கு குளிச்சிடணும். அதே போல நீங்க எந்த விரத முறையில நீங்க விரதம் எடுத்தாலும் சரி, சூரசம்ஹாரம் முடிஞ்சது
முடிஞ்சதுமே ஒரு டம்ளர் பாலை குடிச்சிருங்க. 7ஆம் நாள் திருக்கல்யாணம் முடிஞ்சதும் தான் நம்ம கந்தசஷ்டி விரதத்தை பூர்த்தி செய்யணும். இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம இந்த கந்தசஷ்டி காலத்துல நம்ம கடைபிடிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள். அடுத்ததாக மகா கந்தசஷ்டி விரதத்தின் விரத முறையை பார்க்கலாமா? விரத முறை அப்படின்னு சொன்னாலே நம்ம முத சொல்றது உங்களுடைய உடல்நிலைக்கு தகுந்தவாறு மட்டுமே நீங்க விரதத்தை மேற்கொள்ளணும். விரத காலத்துல நீங்க எந்த விரதம் இருந்தாலும் சரி, அதை நீங்க முருகனுக்கு படைச்சிட்டு அதை நீங்க சாப்பிட்றதா இருந்தா ரொம்ப சிறப்பு. முதவே சொல்லியாச்சு, எந்த விரதம் இருந்தாலும் சரி நீங்க தண்ணி குடிக்காம விரதம் இருக்கவே கூடாது. தண்ணி நிறைய குடிக்கணும். 3 வேளையும் அரை வயிற்றுக்கு நீங்க உணவு எடுத்துட்டு விரதம் இருக்கலாம். அதுல எந்த ஒரு தவறும் இல்ல. 3 வேளைக்கும் நீங்க உணவு எடுத்துக்கொண்டு நீங்க விரதம் இருக்கலாம். ஆனா சூரசம்ஹாரம் அன்னைக்கு மட்டுமாவது நீங்க பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதத்தை இருக்கலாம். இந்த விரத முறை ரொம்ப எளிமையா நான் சொல்லியிருக்கிறது. அடுத்ததா நீங்க கடுமையா விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த 7 நாட்களுமே முருகனுக்கு படைக்கிற பிரசாதத்தை ஒருவேளை மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பாங்க. இன்னும் சிலர் இரவு மட்டும் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பாங்க. இல்லனா ஏதேனும் ஒரு வேளை பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருப்பாங்க. இல்லனா 3 வேளையும் பால் பழம் சாப்பிட்டு மட்டும் விரதம் இருப்பாங்க. மிளகு விரதம் இருக்கிறவங்க முதல் நாள் 1 மிளகு, 2ஆம் நாள் 2 மிளகு, இந்த மாதிரி ஒவ்வொரு நாளா கூட்டி 7ஆம் நாள் 7 மிளகு மட்டும் எடுத்துட்டு தங்களோட விரதத்தை நிறைவு செய்வாங்க. இந்த விரத காலங்கள்ல நம்ம சமைக்கிற சாப்பாட்டுக்கு நம்ம உப்பு சேர்க்க கூடாது. உப்பு இல்லாம சமைக்கிற பிரசாதத்தை தான் முருகனுக்கு படைக்கணும். மகா கந்தசஷ்டி விரதம் இருக்கிறவங்க சில பேர் பாத்தீங்கன்னா மௌன விரதமும் கடைபிடிக்கிற வழக்கம் இருக்கும். இந்த 7 நாட்களுமே மௌன விரதம் கடைபிடிச்சு தங்களுடைய விரதத்தை சில பேர் இருப்பாங்க. சிலர் ஒரு வேளை மட்டும் இளநீர் அருந்தி விரதம் இருப்பாங்க. சில பேர் 3 வேளையும் இளநீர் மட்டும் அருந்தி விரதம் இருப்பாங்க. இப்படி முருகனுக்கு பக்தர்கள் கடுமையா விரதம் இருப்பதும் உண்டு. கர்ப்பிணி பெண்களோ இல்லனா பெண்கள் மாதவிடாய் காலமா இருந்தா 3 வேளையும் நீங்கள் உணவு சாப்பிட்டே நீங்க விரதத்தை இருக்கலாம். அதே போல தினசரி மருந்துகள் எடுத்துக்கொள்பவர்கள் அவங்களும் உங்களோட உணவை நீங்க தவிர்க்க வேண்டாம். 3 வேளையும் நீங்கள் உணவு எடுத்துக்கொண்டே விரதத்தை இருக்கலாம். கடுமையா விரதம் இருக்கிறவங்களும் சரி, நீங்க இந்த விரத காலத்துல முருகன் கோவிலுக்கு போறீங்க அப்படின்னா அங்க கொடுக்கிற அபிஷேகம் செய்து கொடுப்பாங்கல்ல, அந்த பால் பழம் பஞ்சாமிர்தம் தேன் திணை மாவு இதெல்லாம் நீங்க கொஞ்சம் வாங்கி சாப்பிடலாம். அதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. மகா கந்தசஷ்டி விரத முறையை பார்த்தாச்சு. அடுத்து வழிபாடு செய்யற முறையை பார்க்கலாமா? மகா கந்தசஷ்டி விரதம் நீங்க இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா தீபாவளிக்கு முன்னாடி, அதாவது அமாவாசைக்கு முன்னாடி நம்மளுடைய வீடையும் பூஜை அறையும் நல்லா சுத்தம் பண்ணிருங்க. மகா கந்தசஷ்டி விரதத்தின் முதலாம் நாள் அக்டோபர் 22 புதன்கிழமை. முதல் நாள் அன்னைக்கு காலையிலே நல்லா ஃப்ரெஷ்ஷா தலை குளிச்சுட்டு 6 மணிக்குள்ள நீங்க கலசம் வைக்கிறதா இருந்தா வச்சிருங்க. காப்பு கட்டுறதா இருந்தா காப்பு கட்டிருங்க. இந்த பூஜையில சிலருக்கு கலசம் வச்சு வழிபடுற வழக்கம் இருக்கும். நீங்க கலசம் வச்சு வழிபடுறதா இருந்தா ஒரு கலசம் தயார் பண்ணி அதுல வாசனை திரவியங்கள் எல்லாம் போட்டு அதுல நீர் நிரப்பி மாவிலை எல்லாம் வச்சு தேங்காய் வச்சு கலசமாகவும் நாம வழிபாடு பண்ணலாம். ஒரு வாழை இலை விரிச்சு அதுல பச்சரிசி பரப்பி அதுல இந்த கலசத்தை முருகப்பெருமானா அமர்த்தி நாம இந்த பூஜையை செய்யலாம். இந்த கலசம் வைக்கிற வழக்கம்லாம் எங்களுக்கு இல்லைன்னு சொல்றவங்க தாராளமா முருகப்பெருமானுடைய படமோ விக்கிரகமோ வச்சு வழிபாடு செய்யலாம். முருகனோட படத்தையோ இல்லனா விக்கிரகத்தையோ எடுத்துக்கோங்க. அதை ஒரு மணப்பலகையில சிகப்பு துணி விரிச்சு முருகப்பெருமான அமர்த்தி அவருக்கு முன்னாடி ஒரு அகல் விளக்குல நெய் தீபம் ஏத்தணும். முருகப்பெருமானுக்கு உகந்த மலர்கள் அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு சிகப்பு நிற மலர்கள் ரொம்ப உகந்தது. அது கிடைச்சிச்சுன்னா சாத்துங்க. இல்லனா உங்களுக்கு எந்த மலர்கள் கிடைக்குதோ அதை முருகனுக்கு சாத்துங்க. முருகனுக்கு உகந்த மலர்கள் அப்படின்னு சொல்லும் போது செவ்வரளி, மல்லிகை, முல்லை, சாமந்தி பூக்களை நீங்க சாத்தலாம். முருகனுடைய விக்கிரகமோ இல்லனா முருகனுடைய வேல் வச்சு நீங்க வழிபாடு செய்றீங்க அப்படின்னா இந்த கந்தசஷ்டி காலங்கள்ல நீங்க அவருக்கு ஏதாவது ஒரு அபிஷேகம் செய்யணும். முருகப்பெருமான் ஒரு அபிஷேக பிரியன். அவரின் மனம் குளிர நீங்க அபிஷேகம் செய்வது அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தரும். இந்த 7 நாட்களுமே ஒவ்வொரு பொருளால நீங்க அபிஷேகம் பண்ணலாம். ஒரு நாள் பால்ல நீங்க அபிஷேகம் பண்ணலாம், ஒரு நாள் விபூதியால அபிஷேகம் பண்ணலாம், ஒரு நாள் சந்தனத்தால அபிஷேகம் பண்ணலாம், ஒரு நாள் தேனால அபிஷேகம் பண்ணலாம், ஒரு நாள் இளநீரால அபிஷேகம் பண்ணலாம். இப்படி நீங்க ஒவ்வொரு நாளும் அவருடைய மனம் குளிர அபிஷேகம் பண்ணுங்க. காலை மாலை இருவேளையுமே நீங்க முருகனுக்கு அரிசி மாவால ஷட்கோண கோலம் போட்டு அதுல 6 நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது ரொம்ப சிறப்பு. சஷ்டி காலங்கள்ல நாம ஏத்துற தீபத்திற்கு வாழை தண்டு திரி, தாமரை தண்டு திரி, பஞ்சு திரி இந்த 3ம் சேர்த்து தீபம் ஏத்தனா அது ரொம்ப விசேஷம். கந்த சஷ்டி காலத்துல காலை மாலை 6 to 7 மணிக்குள்ள நம்ம தீபம் ஏத்துறது ரொம்ப சிறப்பு. அதே போல நம்ம படிக்க வேண்டிய மந்திரங்கள் அப்படின்னு சொல்லும் போது முருகனுடைய
எளிய மந்திரங்கள் உங்களுக்கு எதெல்லாம் தெரியுதோ அதெல்லாம் நீங்க பாராயணம் பண்ணலாம். கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம், கந்தகுரு கவசம் படிக்கலாம், திருப்புகழ் படிக்கலாம், வேல் மாறல் படிக்கலாம், வேல் வகுப்பு படிக்கலாம், பகை கடிதல் படிக்கலாம், சண்முக கவசம் படிக்கலாம். இப்படி முருகனுக்கு உகந்த மந்திரங்கள்னு நிறையவே இருக்கு. உங்களால என்ன முடியுதோ அதை நீங்க ஒவ்வொரு நாளுமே பாராயணம் பண்ணலாம். இல்லனா நீங்க எதற்காக விரதம் இருக்கீங்களோ அதற்குரிய திருப்புகளை எடுத்து நீங்க படிக்கலாம். இந்த மந்திரங்களை 108 முறை சொல்றது ரொம்ப சிறப்பு. எந்த மந்திரமும் தெரியலையா, ஓம் சரவணபவ இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லுங்க. நாம விரதத்தை தொடங்குற முதல் நாளும் விரதத்தை முடிக்கிற நாள் அன்னைக்கும் நம்ம பக்கத்துல இருக்கிற முருகன் கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. முருகப்பெருமானுக்கு இந்த கந்தசஷ்டி காலங்கள்ல, அதாவது இந்த 7 நாட்களுமே படைக்க வேண்டிய பிரசாதங்களை பாத்திரலாமா? கந்தசஷ்டி விரதத்தின் முதலாம் நாள் முருகப்பெருமானுக்கு கோதுமை கேசரி வைக்கலாம். 2ஆம் நாள் பருப்பு பாயாசம் வைக்கலாம். 3ஆம் நாள் எலுமிச்சை சாதம் வைக்கலாம். 4ஆம் நாள் தேங்காய் சாதம் வைக்கலாம். 5ஆம் நாள் தேனும் திணைமாவும் கலந்து வைக்கலாம். 6ஆம் நாள் தயிர் சாதம் இல்லனா 6 வகை சாதம் வைக்கிறது ரொம்ப சிறப்பு. 7ஆம் நாள் கல்யாண விருந்து படைக்கணும். அதாவது 7ஆம் நாள் தலைவாழை இலை போட்டு அதில் சாதம், சாம்பார், கூட்டு, பொரியல், அப்பளம், வடை, பாயாசம் என முருகனுக்கு கல்யாண விருந்து படைக்கணும். முருகனுக்கு காலை மாலை 2 நேரம் நெய்வேத்தியம் படைக்கணும் சொல்லியிருந்தோம்ல, அதுல இது ஒரு நேரம் நீங்க நெய்வேத்தியமா படைச்சிருங்க. இன்னொரு நேரம் என்ன செய்யலாம் அப்படின்னா, ரொம்ப எளிமையா 2 வாழைப்பழம் 1 டம்ளர் பால் வச்சா போதும். இந்த பிரசாதங்களை தான் கண்டிப்பா படைக்கணுமா அப்படின்னு கேட்டா, உங்களால என்ன முடியுதோ அதை செய்யுங்க. ஒரு பருப்பு சாதமோ எதா இருந்தாலும் வைக்கலாம். எதுவுமே வைக்க முடியலையா, 2 வேளையுமே 1 டம்ளர் பாலும் வாழைப்பழமும் வச்சு வழிபாடு செய்யுங்க. ஆனா சூரசம்ஹாரம் அன்னைக்கு கண்டிப்பா ஒரு சர்க்கரை பொங்கலாச்சு வச்சு நீங்க நெய்வேத்தியம் பண்ணணும். நீங்க எந்த விரதத்தையும் வழிபாட்டையும் நீங்க தேர்வு செய்றீங்களோ அதை நீங்க 7 நாளையுமே தொடர்ந்து கடைபிடிக்கலாம். கந்தசஷ்டி விரதத்தின் 6ஆம் நாள் பாத்தீங்கன்னா சூரசம்ஹாரம் நடக்கும் இல்லையா, அப்போ நம்ம காலையில வழிபாடு பண்ணிருப்போம். அன்னைக்கு சாயந்தரம் சூரசம்ஹாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம தலை குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வழிபாடு பண்ணணும். அந்த வழிபாடு பண்ணதும் நீங்க 1 டம்ளர் பாலை கண்டிப்பா குடிக்கணும். அன்னைக்கு முருகனுக்கு படைச்ச பிரசாதங்களை யாருக்காவது 2 பேருக்காவது உங்க கையால கொடுங்க. 7ஆம் நாள் பக்கத்துல இருக்கிற முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு, இல்லனா டிவிலே கூட நீங்க திருக்கல்யாணத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க இந்த கல்யாண சாப்பாட்டை சாப்பிட்டு நீங்க உங்க விரதத்தை நீங்க பூர்த்தி செய்யலாம். அப்படி இல்லனா எளிமையா பால் பழம் மட்டும் சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தை நீங்க நிறைவு செய்யலாம். முருகனுக்கு விரதம் இருக்கிற இந்த கந்தசஷ்டி காலங்கள்ல உங்க கையால 2 பேருக்காவது நீங்க இந்த 6 நாட்களும் அன்னதானம் கொடுத்தா அது ரொம்ப ரொம்ப சிறப்பு. மனிதனுக்கு கொடுக்க முடியலையா, ஏதாவது ஒரு ஜீவராசிக்கு, காகத்திற்கோ, நாய்க்கோ, பூனைக்கோ, பசுக்கோ, எறும்புக்கோ, எந்த ஜீவராசியா இருந்தாலும் சரி உங்க கையால அதோட பசிய போக்கணும், தானம் அளிக்கணும். விரத காலங்கள்ல சன்னியாசிகளுக்கு உணவு கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. அதே போல சுமங்கலி பெண்களுக்கு மங்கள பொருட்கள் தானமா கொடுக்கலாம். குழந்தை வரம் வேண்டவங்க பால் சங்க பாலூட்டும் குழந்தைகளுக்கு தானமா கொடுக்கலாம். திருமண வரன் வேண்டுபவர்கள் தோஷங்கள் அனைத்தும் நீங்கி வரன் அமையணும் அப்படின்னு சொல்லி இந்த 6 நாளுமே உங்களுடைய ஜாதகத்தை முருகன் பக்கத்துல வச்சு பூஜை செஞ்சு விரதம் இருக்கலாம். மாதவிடாய் நாட்கள்ல முருகனுக்கு விரதம் கடைபிடிக்கலாமா இல்லையா அப்படின்னு பெண்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். நீங்க மாதவிடாய் வரக்கூடிய அந்த காலத்திலையும் நீங்க முருகப்பெருமான நினைச்சு விரதம் இருக்கலாம். பூஜை அறைக்கு நீங்க போக வேணாம். உங்க வீட்டுல இருக்கக்கூடிய மத்தவங்களை நீங்க பூஜை செய்ய சொல்லி நீங்க வணங்கலாம். அந்த முருகப்பெருமானுடைய நாமத்தை நீங்க உச்சரிச்சுக்கிட்டே மனதுக்குள்ள நீங்க விரதத்தை தொடர்வதில் எந்த ஒரு தடையோ தப்போ கிடையாது. உங்களுக்கு உடலும் மனதும் ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்றவங்க சூரசம்ஹாரம் அன்னைக்கு மட்டும் நீங்க விரதத்தை இருந்துக்கலாம். நீங்க உங்களுடைய மாதவிடாய் காலம் முடிந்த பிறகு முருகப்பெருமான் கோவிலுக்கு போயிட்டு உங்களுடைய வேண்டுதலை சொல்லிட்டு வரலாம். பெண்கள் மட்டும் இல்ல, உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்றவங்க கூட இந்த சூரசம்ஹாரம் அன்னைக்கு மட்டும் அந்த ஒரே ஒரு நாள் மட்டும் நீங்க முருகனை நினைச்சு விரதம் இருக்கலாம். நாம விரதம் எத்தனை நாள் இருக்கும் அப்படிங்கிறது முக்கியமே கிடையாது. உண்மையான பக்தியோடும் முருகப்பெருமானின் மீதும் முழு நம்பிக்கையோடும் தூய மனதோடும் நாம விரதம் கடைபிடிக்கணும். அதுதான் முக்கியம். இந்த விரதம் இருந்தா என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, நீங்க எதற்காக விரதம் இருக்கிறீங்களோ அதை 100% முருகப்பெருமான் அப்படியே நிறைவேற்றி தருவார். திருமணம் நடக்கணுமா, திருமண வரம் கிடைக்கும். குழந்தை கிடைக்கணுமா, குழந்தை வரம் கிடைக்கும். கந்தசஷ்டி காலத்துல விரதம் இருக்கிறவங்களுக்கு அந்த முருகப்பெருமானை குழந்தையா பிறப்பாங்கிறது ஐதீகம். நீங்காத நோய் நீங்கணுமா, நோய் இல்லாத வாழ்வு கிடைக்கும். செல்வ வளம் பெருகும். உங்களுடைய கடன் பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு கிடைக்கும். வேலை வேணும் அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு நிரந்தரமான வேலை அமையும். எதிரிகளின் தொல்லை நீங்கும். சொந்த வீடு வேணும் சொல்றவங்களுக்கு சொந்த வீடு கிடைக்கும். அதே போல குடும்பத்துல மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். இப்படி நீங்க எதற்காக என்ன நினைச்சு நீங்க
விரதம் எடுக்கிறீங்களோ அது கட்டாயமாக முருகப்பெருமான் நிறைவேற்றி தருவார். இந்த 7 நாட்கள் மட்டும் இந்த மகா கந்தசஷ்டி விரதத்தை நீங்க முருகனை நினைச்சு வழிபாடு செஞ்சு முடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மீத நாட்களை நீங்க கவலைப்படவே வேண்டாம். இந்த விரதத்தை நீங்க முறையா கடைபிடிச்சாலே போதும், முருகப்பெருமான் உங்கள் வாழ்க்கையோட மீதமுள்ள நாட்களோடு உங்களோட வாழ்க்கையிலே வந்து பயணிப்பார். உங்களுக்கு வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை முருகப்பெருமானே வந்து ஏத்துப்பாரு. இந்த மகா கந்தசஷ்டி விரதத்தில் அனைவரும் முருகனை வணங்கி அவனின் அருளால் வாழ்க்கையில் பெற வேண்டிய அத்துணை வளங்களையும் நலன்களையும் பெறணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோட நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன். இந்த பதிவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது இதுல சந்தேகம் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அடுத்து வேறொரு பயனுள்ள தகவலுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.